உங்க ஃபோன் எப்பயுமே நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. We didn't take a broad enough view of our responsibility, and that was a big mistake. And it was my mistake, and I'm sorry. இது எப்படி எலெக்ஷன்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு யார் வந்து விழிப்புணர்வு கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா அப்படியே அழிஞ்சு போங்கடா. எப்பயாவது ஃப்ரீ ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஆப்ஸ் வந்து ஏற்றிருக்கீங்களா? லெட்ஸே எனக்கு வந்து பாட்டு கேட்குற ஆப் வந்து ஃப்ரீயாக வரணும், ஆட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட் ஆப் ஏற்றிருக்கீங்களா? அப்படி ஏற்றிருந்தா அது மூலயமா உங்களை நான் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ண முடியும், உங்களோட மொத்த ஹிஸ்ட்ரியை என்னால் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பராக என்னோட சைடில் இருந்து உங்களுக்கு தெரியாத என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து புட்டு வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு நான் டெக் ஆடியன்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா எப்படிலாம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, எங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த டம்மி சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு கனவுகள் 11, ஒரு பெட்டு, 4x பெட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துட்டு பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸு, ட்ரேடிங்கு அப்படின்லாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரேண்டமான ஆப்ஸ்லாம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோமோ கோடு கொடுத்து, உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்லாம் கொடுத்து இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இதுலேருந்து என்னென்னலாம் பண்ண முடியும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் தெரியாத அண்ட் ரொம்ப ஃபேமஸாக இல்லாத ஒரு சில ஆப்ஸ் மூலயமா உங்களோட டேட்டாவை எப்படிலாம் திருட முடியும், உங்களை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லார் கேங்லேயும் வந்து ஒருத்தவங்க இருப்பான், என் டேட்டா எடுத்தால் என்னடா பிரச்சனை, என்னோட டேட்டா வச்சு அவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க, என் ஃபோனில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த வீடியோவில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்றத ஆக்சுவலாக லைவாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃபர்ஸ்ட், டெவலப்பர் எப்படி உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஒரு ஃப்ளாஷ் லைட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு கேமரா பர்மிஷன் கேட்கும், மைக் பர்மிஷன் கேட்கும், லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற உங்களோட சரௌண்டிங்கை அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிஹேவியரல் டேட்டா மைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பண்ணுற நீங்கள் ஸ்க்ராலு, கிளிக்கு, எங்கெங்கே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா டேட்டாவும் வந்து ரெக்கார்ட் ஆகும். இதன் மூலயமா ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்காக கிரியேட் ஆகும். அது மூலயமா உங்களுக்கு வந்து ஆட் சர்வ் பண்ணுவாங்க. சரி, ஆட் சர்வ் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, அதையும் வந்து தெளிவாக பார்ப்போம். நீங்கள் எந்த டைமில் வந்து சோகமாக இருக்கீங்க, எந்த டைமில் உங்களுக்கு பசி எடுக்குது அண்ட் எந்த டைமில் நீங்கள் வந்து டயர்டாக இருக்கீங்களோ அப்போது உங்களோட மூளை வந்து கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். உங்களோட டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து அந்த டைமில் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஹங்கிரியாக இருக்கீங்க, எப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்க அண்ட் எப்போ வந்து நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த டைமில் நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பொருளை என்னால் வந்து ஆட் காட்டி உங்களை அப்பயே வந்து வாங்க வைக்க முடியும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கட்டும். அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொன்னியப்பா என்னது இது பெட்டிங் ஆப் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இப்போது நான் ஆக்சுவலாக கோட் பண்ணி ஒரு பெட்டிங் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட டெமோ வந்து பார்ப்போம். ஒரு சின்ன மாற்றம்னால உங்களை எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத நான் காட்டுறேன். எவ்ரி கசினோ இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ரிக்ட். அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி வெறும் 15 நிமிஷத்தில் நான் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். இதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பேக் எண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதில் நான் எழுதியிருக்க லாஜிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ அதோட லைவ் டெமோ பார்த்துக்கலாம். நான் என்னோட அட்மினையும் நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், என்னோட ஆக்சுவல் கேமையும் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே அட்மின் பேனல் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து சேம் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? இது லார்ஜ் ஸ்கேலில் போடுறப்போ வந்து நம்ம டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை பெர்சிஸ் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிளான கேம். நீங்கள் வந்து ஒரு கார்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட்னு கொடுக்க போகிறீங்க. அது வந்து வின்னா லூஸா இல்லை கிட்ட வந்து தோத்துட்டீங்களா அப்படின்றத காட்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஆப். இதை யூஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து நடக்குது. ஆக்சுவலாக பெரிய அப்ளிகேஷனுக்கோட பேக் எண்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது த்ரீ ஆஃப் ஸ்பேட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆஃப் கே. கரெக்டாக? இதில் என்ன இருக்குது, வரேன், நான் தோற்று போகிறேன், வெளியே போயிடுறேன். கரெக்டாக? இங்கே தான் வந்துட்டு நம்ம எப்படி வந்து கேமை ரிக் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட அட்மின் பேனலில் நான் ஆல்வேஸ் செட் டு வின்னு வச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா என்னோட கஸ்டமர் அக்வைசேஷன் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஈச் பீப்புளுக்கு ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடி. ப்ரொவைடட் நீங்கள் 500 ரூபாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்போ வந்து 500 ரூபாய்க்கு மேலே என்னோட ஆப்பில் வந்து செலவு பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த டைமில் என்னோட அல்காரிதமை மாற்றி உங்களை நான் ஏமாற்ற முடியும். அது எப்படின்றத நான் காட்டுவோம். லெட்ஸே நான் ஒரு 5 ரூபாய்க்கு பெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்வேஸ் செட் டு வின்னு வச்சாச்சு. இப்போது நான் இதில் வந்துட்டு ஹார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, ப்ரெடிக்ட் பண்ணனா கண்டிப்பாக வந்து வின் ஆகிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. சரி, இன்னொரு தடவை கொடுப்போம்.
நிச்சயம் அவன் 10 ரூபா வந்து கட்டியிருக்கான்னு வச்சிருப்போம். திருப்பி ப்ரெடிக்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 9 ஆஃப் ஸ்பேடுன்னு கொடுத்துருக்கேன். 9 ஆஃப் ஸ்பேடு கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ லெட்ஸே நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். என்னால் என்னோட அல்காரிதமை ஆல்வேஸ் செட் டு லூஸ்ன்னு நான் மாற்ற முடியும். இப்போ நான் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எது சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த கார்டு வரவே வராது. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த கார்டு வரவே வராது. ஏன்னா என்னோட அல்காரிதம் அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறது இதை மட்டும் தான் பார்ப்பீங்க. இந்த அட்மின் பேனல் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆப் கிரியேட் பண்ண டெவலப்பரோ இல்லை இந்த ஆப்பை நான் யாருக்கு விற்கிறேனோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இந்த அட்மின் பேனல் வந்து இருக்கும். இது வந்து ரம்மி மாதிரியான ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கலரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஆப் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த விதமான காசு இன்வால்வ் ஆகிற ஆப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த ரிஜிஸ்டர்டு ஆப்ஸ் இல்லாமல் எந்த மாதிரி ஆப் இருந்தாலும் சரி, நீங்கள் பெட் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா கேமுமே வந்து ரிக்டு தான். அதை வந்து நம்மளால் நினச்சா மாற்ற முடியும். சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு 10,000 20,000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ரெடிக்ட்னு கொடுக்குறேன், நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் போயிடுவீங்க கரெக்டாக. லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 50,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் எனக்கு என்ன தெரியும்னா, நீங்கள் நல்லா காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு எனக்கு தெரியும். அப்போது உங்கள்கிட்ட இருந்து நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ட்ரை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, செட் டு க்ளோஸ் லாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு கார்டை கிளிக் பண்ணாலும் அதுக்கு பக்கத்து கார்டு வந்து நிற்கிற மாதிரி பண்ணும். இதன் மூலயமா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கிட்ட வந்து நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன். லெட்ஸே நான் கியூ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் ப்ரெடிக்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக ஜேஓ இல்லை கேஓ ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா கே. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சைக்காலஜிக்கலி ஐயோ இவ்வளோ கிட்ட வந்துட்டோமே, சரி லெட்ஸ் ட்ரை இட் ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ போடுறதுக்கு நீங்கள் ரொம்பவே ரெடியாக இருப்பீங்க. இதுக்கு என்னோட சைக்காலஜிக்கல் இமேஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்னொரு தடவை நான் வந்து செட் டு லாஸ் அப்படின்னு க்ளோஸ் லாஸ் அப்படின்னு வைக்கிறேன். நான் ரேண்டமாக எந்த நம்பர் வேணால் நான் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ப்ரெடிக்ட்னு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து வெற்றியின் விளிம்பில் இருக்கீங்க அப்படின்றத உங்களை வந்து நம்ப வச்சு இன்னும் நிறைய காசை வந்து உங்கள் கிட்டேருந்து என்னால் கறக்க முடியும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸோ இல்லை ப்ரெடிக்ஷன் ஆப்ஸோ இருந்தால் தயவு செஞ்சு உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி எதையுமே பண்ணி தொலைச்சிடாதீங்க. பிகாஸ் ஆஸ் அ டெவலப்பர் எனக்கு தெரியும், உண்மையாலே இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்டிங் ஆப்ஸோட இன்டர்வியூவை நான் கிராக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இவங்க இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு யார் வந்து விழிப்புணர்வு கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா அப்படியே அழிஞ்சு போங்களா. சரி, இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், அவேர்னஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நம்ம டெக்னிக்கலாக வரும். இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லாமலே என்னால் உங்கள் மேலே ஸ்பை பண்ண முடியும். இதை நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். வித் மை ஃப்ரெண்ட்ஸோட கன்சென்ட்டோட தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். சில ப்ராங்க்ஸ்லாம் பண்ணி நாங்கள் வந்துட்டு விளாண்டுருந்தோம். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பழைய ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கேமராவை என்னால் வந்து உங்களுக்கே தெரியாமல் அக்சஸ் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் எங்கெங்கே நீங்கள் என்னென்ன டச் பண்ணுறீங்கன்னு பார்க்க முடியும். உங்களோட ஃபோனை வந்து என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். உங்களோட ஃபோனை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கேமராவோ பேக் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் என்னால் ஓப்பன் பண்ண முடியும். உங்களோட ஃபோனில் ஒரு ரிங்டோனை ரேண்டமாக என்னால் ப்ளே பண்ண வைக்க முடியும். கால் வர மாதிரி என்னால் வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு வந்து தெரியாத ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. டெவலப்பரை எப்பயுமே நம்ப முடியாது. ஒரு ஆப் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்பலாம். அப்பயுமே நம்மளால் சொல்ல முடியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் அந்த கோடு பார்க்குற வரைக்குமே உங்களுக்கு வந்து அது ஒரு பிளாக் பாக்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சொன்னேன்ல, கேமரா அக்சஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்துட்டு பர்மிஷன் ஹிஸ்ட்ரியில் போய் விழவே விழாது. அப்படி கூட நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 6.0 அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேர்ஷன்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதனால் நான் வந்து உங்களோட கேமராவை எத்தனை தடவை வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கடுத்து வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு system_alert_window அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு ஏபிஐயில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மூலமா என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஸ்க்ரீனில் நான் வந்து ஒரு பாப்அப் வர வைக்கலாம். இது எப்போ நான் வர வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இது வந்து ஒரு மோடட் ஆப்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைன்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து நார்மலாக கூகுள் லாகின் தான் பண்ணுவீங்க. ஆனால் அது ஸ்பாட்டிஃபையோட லாகினாக இருக்காது, என்னோட லாகினாக இருக்கும். உங்களோட கிரெடென்ஷியலை நான் வந்து திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விஷயம். லெட்ஸ் சே மீடியா ப்ரொஜெக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட வந்து ஒரு ஆப் ஏற்றணும்னு கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து பர்மிஷன் கேட்குறேன்ல. அப்போ வந்து இந்த மீடியா ப்ரொஜெக்ஷன் மேனேஜருக்கு நான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கேமராவை என்னால் அக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஸ்க்ரீன்ஸை வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏபிஎஸ்லாம் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டில் அவைலபிளாக இருக்குது.
அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி பெர்மிஷன். இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா இது எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு யூஸராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களோட டிவைஸை தொடாமலே என்னால் ஒரு ரிமோட்லேருந்து பண்ண முடியும். உங்களோட ஃபோனை வந்து அக்சஸ் பண்ணுறது, சர்டன் பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறது, கால் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே அக்சசிபிலிட்டி சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து எனக்கு அக்சஸ் கொடுக்கறது மூலியமாக என்னால் பண்ண முடியும். சரி, இப்போது எப்படியெல்லாம் வந்து ஏமாற்ற முடியும், என்னென்ன ஏபிஐ யூஸ் பண்ணி வந்து டெவலப்பர்ஸ் ஏமாற்றுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க, இந்த டேட்டா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். முன்னாடியே சொல்லியிருப்பேன், உங்களோட கேங்கில் வந்து ஏன் டேட்டா வச்சு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்னு சொன்னல, அவங்களுக்காக தான் இப்போ இருக்க பாட்டு டேட்டா ட்ரிவன் பையிங் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இல்லை திடீர்னு எனக்கு வந்து பக்கத்தில் இருக்க இந்த பீஸா கடையில் எனக்கு வந்துட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு தோணும். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீஸா பிடிக்கும்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் பீஸான்ற வார்த்தை எங்கேயாவது மென்ஷன் பண்ணாலே போதும், உங்களோட ஃபோனு டேரெக்டாக எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை கூகுள் ஆட்ஸ் மூலமா என்னால் வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் போட வைக்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு இப்போ பீஸா சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு, அது உங்களுக்கு ஆக்சுவலாக தோணவே இல்லை, அதை தோண வச்சிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் ரீடார்கெட்டிங் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடார்கெட்டிங் ஆட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆடை திருப்பி ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் ஆஃப் டைமில் உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்களே வாங்குறதா நினச்சி நீங்கள் வந்து ஆர்டர் போடுவீங்க. இதுதான் ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஐஃபோன் பற்றி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆடியோ எஸ்டிகே அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆடியோ எஸ்டிகே கிட்ட எந்த கீவேர்ட்ஸ் வந்து நான் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அந்த கீவேர்ட் வந்து எனக்கு லிசன் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஈவெண்ட் வந்து கால் ஆகும். அந்த கால் மூலியமா நான் என்ன பண்ணலாம்னா, ஓகே இந்த பர்சன் வந்து ஐஃபோனை பற்றி பேசியிருக்காங்க, அப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ஐஃபோன் ஆடாக போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது டெவலப்பர் பண்ண ஒரு விஷயம் தான். அது எப்படி நான் பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டி கேட்பான், நான் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, நீங்கள் இப்போ திடீர்னு ஹே சிரி இல்லை ஹே கூகுள் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோன் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி பண்ணுது, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக்கான வார்த்தைக்கு அதெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஆக்சுவலான ஆன்சர். உங்கள் ஃபோன் எப்பயுமே நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பர்சனல் இஷ்யூ, பர்சனலாக டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்க வைக்கிறான், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதன் மூலயமா நீங்கள் கரெக்டாக இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இதை ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக ஃபேஸ்புக் வந்து $5 பில்லியன் வந்து ஃபைன் கட்டினாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபைன்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் திஸ் இஸ் யுவர் டிஜிட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு குவிஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்போ இருந்த ஃபேஸ்புக்கோட ஓல்டு பாலிசி படி, நான் உங்களுக்கு வந்து டேட்டா ஆக்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா என் மூலயமா நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டேட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும் வித்தவுட் கன்சென்ட். அந்த பாலிசியை யூஸ் பண்ணி வெறும் 270K யூசர்ஸ் தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு அந்த குவிஸை வந்து ப்ளே பண்ணாங்க. ஆனால் இதன் மூலயமா 87 மில்லியன் ஃபேஸ்புக் யூசர்ஸோட டேட்டா வந்து அந்த கம்பெனி கிடச்சிது. இதை வச்சு அவங்க வந்து மைக்ரோ டார்கெட்டட் பர்சனலைஸ்ட் ஆடாக மாற்றினாங்க. ஓகே, இந்த டேட்டாவில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற மொத்த டேட்டாவும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இதை வச்சு அவங்களோட சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைல்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க. இந்த சைக்கோகிராஃபிக்கல் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ வந்து ஓப்பனாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க அப்படின்ற டேட்டாலாம் வந்து தெரிஞ்சுது. இதை வச்சு தான் வந்து 2016 இருக்க US எலெக்ஷன்ஸை வந்து பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணாங்க. அண்ட் பிரெக்சிட்டோட கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் இதை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. இது யாருக்குமே தெரியவே இல்லை, ஏன்னா டெவலப்பருக்கு தான் இது வந்து தெரியும். இதில் விசில் ப்ளோயிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு விசில் ப்ளோயிங்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா கீழே விசில் ப்ளோயிங்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2018 கிறிஸ்டோபர் வைலி அப்படின்ற ஒரு இன்ஜினியர் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்றத வெளியே சொன்னார். மார்க் ஜக்கர்பர்கே வந்து டைரக்டாக அப்பியர் ஆகி US காங்கிரஸில் வந்து டெஸ்டிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபைன்லாம் கட்டினாங்க. We didn't take a broad enough view of our responsibility, and that was a big mistake. And it was my mistake, and I'm sorry. இது எப்படி எலெக்ஷன்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஓட்டர். ஒருத்தவங்க வந்து லெட்ஸ் சே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு 2 பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் வந்து நான் டிஎம்கேக்கு தான் போடுன்னு இருப்பாங்க, ஒரு சிலர் நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன் அப்படின்னு இருப்பாங்க, ஒரு சிலர் நான் இங்கே போடலாமா அங்கே போடலாமா, இவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்களே இல்லை இவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள தான் வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ஓட்டர்ஸ்னா போகிற போக்கில் எது வந்து நமக்கு தெரியுதோ அதை வச்சு நம்ம ஓட்டாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்லேயே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஓட்டர்
ஓட்டர்ஸை நம்ம திருப்பி லெட்ஸ் சே பார்ட்டி ஏ பண்ற நல்ல விஷயங்களே நான் திருப்பி அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த பார்ட்டிக்கே வந்து ஓட் போடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து யாருக்கு போடுறதுனே தெரியாம இருந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்மா இல்லாத ஓட் எல்லாத்தையும் இந்த ஆட் மூலமா கன்ஃபார்ம் பண்ண வச்சு எலெக்ஷனோட மொத்த ரிசல்ட்டையுமே வந்து மாற்ற முடிஞ்சுது. சரி, இப்போ வந்து டேட்டா எந்த அளவுக்கு முக்கியம், எப்படி வந்து நாட்டோட தலையெழுத்தே மாறுது, என்னோட பர்சனல்லாம் வந்து எப்படி அவங்க எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு டெவலப்பராக என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்றத நான் வந்து சின்னதாக லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபேக் பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இமேஜ்குள்ளே வந்து ஒரு டேட்டாவை அட்டாச் பண்ணி நம்ம வந்து அனுப்பி விட்டுருவோம். அவங்க ஓப்பன் பண்ணாங்கனாலே அவங்களோட ஜியோ லொகேஷன் நம்மளால் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். இதை டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் கண்ட்ரோல் கான்ஃபிக் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து ரிமோட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிவைஸை கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். மொபைல் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்க்கு அது ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போயுமே வந்து பழைய டிவைசஸ்ல இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, நீங்கள் ஒரு யூஸராக இதை எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே போயிட்டு உங்களோட செட்டிங்ஸில் உங்களோட ஆப்ஸ் போங்க. ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்புக்கு நேமே இல்லாமல் இருக்கு, இல்லை ஐகானே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோன் எதுவும் நாசமாலாம் போகாது. நேம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரி, இதெல்லாம் தாண்டி டேட்டா ட்ராக்கிங் இதுல இருந்தெல்லாம் நான் தப்பிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are few things. ஒன்று, தேவையில்லாத பர்மிஷன்ஸ் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மாடர்ட் ஆப்ஸ் எப்பயுமே வந்து ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து ஏற்றுறதா இருந்தால், இல்லைனா மாடர்ட் ஆப்ஸே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நீங்கள் வந்து ப்ரைவசி பேஸ்டு பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு ஜோகோவோட உலா ப்ரௌசர் இருக்குது, பிரேவோட ப்ரௌசர் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதையும் தாண்டி வந்து நீங்கள் நெட்வொர்க் லெவலில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து VPNs யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபோனை அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. செக்யூரிட்டி பேட்ச்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட டேட்டா வந்து திருடு போகாமல் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெண்டிங் பவர் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களையே ஏமாற்றி நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து விற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்ஸ் கிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். Yeah, that's been it. Keep learning. Bye.